ஹலோ! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ல யூனிட் 3 அதாவது டிசைன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் அது த்ரெட்டட் ஜாயின்ட்ஸ், தென் ரிவெட், வெல்டிங், நக்கிள் அண்ட் காட்டர் ஜாயின்ட்ஸ். இதில உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸும், டிசைன் ப்ரொசீஜர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மேஜரா நம்ம வந்து த்ரெட்டட் ஜாயின்ட்ஸ், வெல்டிங் அண்ட் ரிவெட் இந்த 3 ஜாயின்ட்ஸ்லயும் உள்ள எசென்ட்ரிக் லோடிங் கண்டிஷனுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் காட்டர் ஜாயிண்ட்டுக்கும், நக்கிள் ஜாயிண்ட்டுக்கும் என்ன டிசைன் ப்ரொசீஜர் இருக்கு அப்டிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்புட்னா, த்ரெட்டட் ஜாயின்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதில எசென்ட்ரிக்கல் லோடிங் கண்டிஷன்ல தேர் ஆர் 3 டிஃபரண்ட் கேஸஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்புட்னா, லோடிங் ஆன் டிஃபரண்ட் பிளேன். அதாவது போல்ட் அரேஞ்ச்மென்ட் ஒரு பிளேன்ல இருக்கும். லோட் வந்து என்ன அப்டின்னா, இன்னொரு பிளேன்ல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன அப்டின்னா, லோடும், போல்ட்டும் சேம் பிளேன்ல இருக்கும். இது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் என்ன அப்புட்னா, போல்ட் வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மென்ட்ஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த 3 டிஃபரண்ட் கேஸஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி ஜாயின்ட்ஸ் த்ரெட்டு, ரிவெட்டு, போல்ட் இந்த 3மே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன அப்புட்னா, ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாரி செகண்டரி ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த 2யும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, 2யும் கம்பைன் பண்ணிட்டு அன்னோன் டைமென்ஷன் அதாவது போல்ட் அண்ட் ரிவெட்டுக்கு டயாமீட்டரையும், வெல்டிங்க்கு வெல்டிங் சைஸையும் என்ன பண்ணலாம் அப்புட்னா, கால்குலேட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர் ஃபார் ஆல் தீஸ் 3 ஜாயின்ட்ஸ். ஸோ அதே மாரி இந்த கேஸ்லயும் பார்த்தீங்க அப்புட்னா, தேர் இஸ் அ ஃபோர்ஸ். என்ன அப்டின்னா, ஃபோர்ஸ் பை ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் போல்ட்ஸ் அண்ட் செகண்ட் ரோ ஆஃப் போல்ட்ஸ். ஸோ இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலா இதான் அந்த பிளேட் அப்டின்னா, தேர் ஆர் 2 ரோஸ். ஃபர்ஸ்ட் ரோஸ்ல நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் இருக்கும். இதே மாரி செகண்ட் ரோஸ்லயும் நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் இருக்கும். ஸோ 2 டிஃபரண்ட் ரோஸ்ல இருக்கு அப்டின்னா, தேர் ஆர் 2 டிஃபரண்ட் ஃபோர்ஸஸ் வி ஹேவ் டூ கால்குலேட். ஃபோர்ஸஸ் ஆன் போல்ட் அட் ரோ நம்பர் 1 அண்ட் ரோ நம்பர் 2. ரோ நம்பர் 1ல பார்த்தீங்க அப்டின்னா, லைக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ PE_L1 டிவைடட் பை N1 L1 ஸ்கொயர் N2 L2 ஸ்கொயர். N1 N2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் போல்ட் இன் ரோ நம்பர் 1 அண்ட் ரோ நம்பர் 2. தென் L1 L2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டம் பாயிண்ட்லேருந்து ரோ 1க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து L1. அதே மாதிரி பாட்டம் பாயிண்ட்லேருந்து ரோ 2க்கு இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா L2. P அப்படிங்கிறது லோடு, Eங்கிறது எசென்ட்ரிசிட்டி ஃபிக்ஸ்டு லைன்லேருந்து நமக்கு இருக்க லோடுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இதை வச்சு F1, F2 இது மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் 3 ரோஸ் இல்லை 4 ரோஸ் இருந்தாலும் நம்ம F3, F4 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் we have to calculate the சிக்மா வேல்யூ. F1லேருந்து சிக்மா 1ம் F2லேருந்து சிக்மா 2ம் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா AC தட் இஸ் கோர் ஏரியா ஆஃப் த போல்ட் விச் இஸ் π/4 D ஸ்கொயர். இல்லை Dங்கிறது என்ன அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் போல்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிரைமரி ஃபோர்ஸ் லோட் ஆன் ஈச் ரோ ஆஃப் போல்ட். செகண்டரி என்ன அப்படின்னா டைரக்ட் ஷியர். டைரக்ட் ஷியரை பார்த்தீங்க அப்படின்னா டோ இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. ஏரியாங்கிறது இன்ட்டு நம்பர் ஆஃப் போல்ட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ட் இன்ட்டு ஏரியா. ஸோ லோட் பை ஏரியா இன்ட்டு நம்பர் ஆஃப் போல்ட்ஸை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோ கிடச்சிரும். ஸோ சிக்மா 1 சிக்மா 2 இதே ரோ 3 இருந்துச்சு அப்படின்னா சிக்மா 3, ரோ 4 இருந்துச்சு அப்படின்னா சிக்மா 4. இந்த சிக்மாஸில் எது மேக்ஸிமமோ அதை வந்து நம்ம சிக்மாவாக கன்சிடர் பண்ணிக்கணும். தென் டோ இருக்குது. ஸோ சிக்மா அண்ட் டோ வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஷியர்ஸஸ் யூஸ் பண்ணிங்க. டோ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் 4 டோ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அன்னோன் ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் எல்லா ஸ்ட்ரெஸ்லையுமே ஏரியாங்கிறது அன்னோனாக இருக்கும். ஸோ ஏரியாவை அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஃபைனலாக ஏரியா அப்படியே இருக்கட்டும். டோ மேக்ஸ் சம்மில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு π/4 D ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டயமீட்டர் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். டயமீட்டரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 5.42ல் போல்ட் ஸ்டாண்டர்ட் போல்ட் என்ன அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் டயமீட்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஆன் சேம் பிளேன். அதாவது ஒரே பிளேன்லேயே போல்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும், லோடிங்கும் இருக்கும். இது ஒரு கேஸ். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா we have to calculate 2 different forces. ஒன்று என்ன அப்படின்னா டைரக்ட் ஷியர் ஃபோர்ஸ். டைரக்ட் ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் F1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோடு பை நம்பர் ஆஃப் போல்ட். டோட்டல் லோடு வந்து P, இது வந்து நம்பர் ஆஃப் போல்ட். ஸோ போன தடவை ஏரியா வந்துச்சு அப்படின்னா போன தடவை நம்ம கண்டுபிடிச்சது ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால தான் லோடு பை ஏரியா போட்டோம். இங்கே ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பை நம்பர் ஆஃப் போல்ட். ஸோ டோட்டல் லோட் P, நம்பர் ஆஃப் போல்ட் வந்து N வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா F1 கண்டுபிடிச்சிக்கலாம்.
F2 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்க போல்ட்ல ஆக்ட் ஆகுற செகண்டரி ஃபோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்லேருந்து எல்லா போல்ட்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் சரிங்களா? அப்போ ஃபார்முலா பிஇ டிவைடட் பை என் இன்ட்டு ஆர். பி அப்படிங்கிறது லோடு, இ அப்படிங்கிறது எசென்ட்ரிசிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து லோடுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட்டு, ஆறுங்கிறது சென்ட்ராய்ட் பாயிண்ட்லேருந்து போல்ட்டுக்கு இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ். ஃபைன். இப்போ எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா F2ங்கிறது ஒரே ஃபோர்ஸ் தான் வரும். எல்லா போல்ட்லேயும் F2 என்ன இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இதே வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 6 போல்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் இந்த இடத்துல வரும். அப்போது இந்த போல்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் இந்த போல்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் வேறு வேறையாக இருக்கும். இந்த மாதிரி வேறு டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா we have to calculate separate F2 force for each bolt. ஸோ அதோட ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா பிஇ R1. R1ங்கிறது போல்ட் நம்பர் 1க்கான டிஸ்டன்ஸ். தென் R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் ப்ளஸ் R3 ஸ்கொயர். இதே மாதிரி போல்ட் நம்பர் 2க்கு, போல்ட் 3க்கு, 4, 5, 6 எத்தனை போல்ட் இருக்கோ அத்தனை போல்ட்டுக்கு ஒவ்வொரு செகண்டரி ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். இந்த செகண்டரி ஃபோர்ஸஸில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை F2 எடுத்துக்கணும். இப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸாக எடுத்து இருந்ததுன்னா ஒரே ஒரு F2 மட்டும் தான் வரும். டைரெக்டாக முடிச்சிடலாம் சம்மையே. டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் எது மேக்ஸிமமோ அதை F2வாக எடுத்துக்கணும். ஸோ F1 டைரக்ட் ஃபோர்ஸு, F2 செகண்டரி ஃபோர்ஸ். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசல்டன் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 F1 F2 காஸ் தீட்டா. இதை வச்சு FR கண்டுபிடிச்சிடலாம். FR வச்சு சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா தட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸிமம் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்தா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்ஸ் தெரியும், ஈல்டு வேல்யூ சம்மில் கொடுத்துருப்பாங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருவாங்க. அதுலேருந்து ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியாலேருந்து டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். டயமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் we have to select the standard bolt from page number 5.42 PSG டிசைன் டேட்டா புக்கில். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் பேஸாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு போல்ட்டை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் we have to calculate 2 different forces. ஒன்று என்ன அப்படின்னா primary force, that is F2 total load by number of bolt. அது என்ன அப்படின்னா டைரக்ட் ஃபோர்ஸ், அதை கண்டுபிடிச்சிடணும். எத்தனை போல்ட்டு கொடுத்துருக்காங்களோ that is N and total load P value total load. ஸோ P by N போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு primary force கிடச்சிடும். அதே மாதிரி செகண்டரி ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போல்ட்லேயும் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஸோ லோடு வந்து எனி டைரக்ஷன், கான்ஸ்டன்ட் அட் எனி டைரக்ஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். டைரக்ஷன் ஆஃப் லோட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போல்ட் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கும் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு போல்ட்டுக்கும் லோடு பொறுத்து அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். P இன்ட்டு இ அப்படிங்கிறது லோட் இன்ட்டு எசென்ட்ரிசிட்டி. R1 R2 அப்படிங்கிறது R1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் ரேடியஸ், ஃப்ளாஞ்சோட அவுட்டர் ரேடியஸ். R2ங்கிறது பிட்ச் ரேடியஸ், அந்த போல்ட் அரேஞ்ச் ஆகிருக்குல்ல அந்த சர்க்கிளோட ரேடியஸ். என்னங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட்டு. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாம் F1 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ F1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு சிக்மா, தட் இஸ் டியூ டு பெண்டிங். அண்ட் F2ங்கிறது என்ன அப்படின்னா ஷியர். ஸோ சிக்மா வேல்யூ அண்ட் ஷியர் வேல்யூ, சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா, ஷியர் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்மா கிடச்சிரும், டோ கிடச்சிரும். ரெண்டுமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவில் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. தென் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம கம்பைன் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். இப்போ சிக்மா டோ வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ போன கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸை வந்து கம்பைன் பண்ணிங்க. ஸோ 2 ஃபோர்ஸையும் கம்பைன் பண்ணுறதுக்கு பேரலோகிராமில் யூஸ் பண்ணியிருப்போம். இதே வந்து சிக்மாவும் டோவும் கிடச்சிது அப்படின்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அவுட்புட்டாக வருது அப்படின்னா வி கேன் யூஸ் பேரலோகிராம் லா. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டோவும் சிக்மாவும் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வச்சு கம்பைன் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். ஸோ கம்பைன் பண்ணதுக்கப்புறம் we have to calculate area and then from the area we have to calculate diameter. ஸோ இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட் பிளேலிஸ்ட்டில் பார்த்தாலே போல்ட்டு ரிவர்ட்டுக்கெலாம் செப்பரேட் வீடியோஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அதை ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பட்
இதில வந்து ஃபார்முலாஸ மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படிங்களா, அவுட்புட்டா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெல்டட் ஜாயின்ட்ஸ். வெல்டட் ஜாயின்ட்ஸை பொறுத்தவரைக்கும் தேர் ஆர் 2 டிஃபரெண்ட் கேஸஸ் எசென்ட்ரிக் லோடிங்கில. ஸோ அதில எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபில்லட் வெல்டுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபில்லட் வெல்ட பொறுத்தவரைக்கும் 2 பிளேட்ஸ அட்ஜசன்ட்டா வச்சு இல்ல ஓவர்லேப்பிங்கில வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, வெல்டிங் பண்றது. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல அதாவது அலாங் த விட்த் வந்து வெல்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ன மாரி லோடு, என்ன மாரி ஸ்ட்ரெஸ் இருக்கும். பேரலல் டூ த லென்த் வெல்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ன மாரி ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேட் இருக்கும். 2 பிளேட்ட ஓவர்லேப்பா வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வெல்ட் பண்ணியிருக்காங்க அலாங் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். அப்படி இருக்கிறப்போ, வென் வி அப்ளை த டென்சைல் லோட் வெல்டிங் மேல என்ன ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா, டென்ஷன் கிரியேட் ஆகும். இதே மாரி இதில பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேட்ட ஓவர்லேப் பண்ணி வச்சுட்டு பேரலல் டைரக்ஷன்ல வெல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டென்சைல் லோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, வெல்டிங் மேல என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஷியர் 2ம் ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஷியர் கிரியேட் ஆகும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வெல்டிங்கில டென்சைலும், பேரலல் வெல்ட்ல ஷியரும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ டென்ஷன் ஆன் த வெல்ட் இஸ் ஈக்குவல் டூ லோட் பை ஏரியா. லோடுங்கிறது அப்ளைட் லோட். ஏரியாங்கிறது ஏரியா ஆஃப் த வெல்ட். லென்த் இன்டு த்ராட் திக்னஸ். ஸோ லென்த் இன்டு த்ராட் திக்னஸ். த்ராட் திக்னஸ்க்கான வேல்யூ 0.707 வெல்ட் சைஸ் ஹைட். ஸோ லோட் இஸ் ஈக்குவல் டூ ஏரியாவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா சிக்மா இன்ட்டு ஏரியா. ஏரியாங்கிறது எல் இன்ட்டு டி. டிக்கு பதிலாக 0.707 ஹைச் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹைட்ஸுங்கிறது தான் என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் த வெல்ட். இதுதான் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ல ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வெல்டுக்கு இந்த ஃபார்முலா. இதே டபுள் டிரான்ஸ்வர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வி ஹவ் டு மல்டிப்ளை வித் 2. இதே மாதிரி தான் பேரலல் வெல்ட்லையும் ஷியர் கிரியேட் ஆகும். ஸோ லோடு பை ஏரியா. ஏரியாவை இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா லோட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா ஏரியாங்கிறது லென்த் இன்ட்டு திக்னஸ், த்ராட் திக்னஸ். த்ராட் திக்னஸ் வந்து 0.707 ஹைச். 2 வெல்ட் இருக்கிறதுனால இன்ட்டு 2 போட்டிருப்பீங்க. தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து ஃபில்லட் வெல்டுக்கான லோட் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம எசென்ட்ரிக் கண்டிஷனுக்கு வரலாம். எசென்ட்ரிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். போல்ட் மாதிரியே தான். வெல்டிங் ஒரு பிளேனில் இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேனில் லோடு இருந்தது அப்படின்னா அது கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா லோடு இருக்கிற பிளேன்லேயே வெல்டிங்கும் இருக்கும். இது கேஸ் நம்பர் 2. இந்த 2மே எசென்ட்ரிக் கண்டிஷனுக்கான கேசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லோட் பிளேனும் வெல்டிங் பிளேனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்துக்கலாம். லோட் ஆக்டிங் பிளேன் இஸ் நார்மல், அதாவது பெர்பெண்டிகுலர் டு த வெல்டிங் பிளேன். ஸோ இந்த கேஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேனில் வெல்டிங் இருக்குது. இந்த பிளேனில் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பெர்பெண்டிகுலர் பிளேனில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். டைரக்ட் ஷியர் அதில் அப்ளை ஆகும். தென் டியூ டு எசென்ட்ரிசிட்டி பெண்டிங்கும் அதில் அப்ளை ஆகும். டைரக்ட் ஷியர் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. லோடு டிவைடட் பை ஏரியா என்ன அப்படின்னா எல் இன்ட்டு டி. ஸோ லென்த் ஆஃப் த வெல்ட் இன்ட்டு திக்னஸ். லென்த் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்துங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் ஸ்கொயராக இருந்ததுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயரு. ரெக்டாங்கிள்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள். இந்த மாதிரி என்ன சைஸில் என்ன ஷேப்பில் வெல்டிங் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து லென்த்து. திக்னஸ் வந்து 0.707 இன்ட்டு ஹைட். இதே மாதிரி சிக்மா பார்த்தீங்க அப்படின்னா எம்பி பை இசட் பெண்டிங் மொமெண்ட் டிவைட் பை செக்ஷன் மாடுலஸ். பெண்டிங் மொமெண்ட்னா லோட் இன்ட்டு எசென்ட்ரிசிட்டி. லோடு கொடுத்துருப்பாங்க. எசென்ட்ரிசிட்டிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். இந்த இசட் செக்ஷன் மாடுலஸ் வேல்யூவை டேட்டா புக்கில் எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 11.6ல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு உள்ள இசட் வேல்யூஸை கொடுத்துருப்பாங்க. இந்த இசட் வேல்யூ எல்லாமே என்ன அப்படின்னா வெல்டிங் அப்படிங்கிறது ஒரு லைனாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இசட் வேல்யூ. இசட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வெல்டிங்கிறது ஒரு திக்னஸை கன்சிடர் பண்ணிப்போம். வெல்டோட திக்னஸை கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ வி ஹவ் டு மல்டிப்ளை வித் டி. ஸோ டேட்டா புக்லேருந்து எடுத்த வேல்யூ கூட டீயை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இதில் லைனாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. நீங்கள் திக்னஸாக எடுத்துக்கணும். டீங்கிறது 0.707 ஹைச். இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இசட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஃப்ரம் த டேட்டா புக் அண்ட் இன்ட்டு டி. அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டோ அண்ட் சிக்மா இருந்தாலே வி ஹவ் டு கம்பைன் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் பை யூசிங் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி அன்னோன் சைஸ் ஆஃப் வெல்டை கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பிளேனில் ஆக்ட் ஆகுது. சேம் பிளேனில் வெல்டிங் இருக்கப்போ வெல்டிங்கும் லோடிங்கும் சேம் பிளேனில் இருக்கப்போ தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். டைரக்ட் ஷியர் அண்ட் ஷியர் டியூ டு டர்னிங் மொமெண்ட்.
டைரக்ட் ஷியர்ங்கிறது லோடு பை ஏரியா, ஏரியாங்கிறது எல் இன்டு டி சேம் ஃபார்முலா. தென் ஷியர் டியூ டு டர்னிங் மொமெண்ட் என்ன அப்படின்னா டர்னிங் மொமெண்ட் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் டர்னிங் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி அப்படிங்கிறது லோட் இன்ட்டு எசன்ட்ரிசிட்டி கேல்குலேட் பண்ணலாம். ஆறுங்கிறது டர்னிங் ரேடியஸ் இந்த டிஸ்டன்ஸ். ஜேடபிள்யூங்கிறது டேட்டா புக் பேஜ் நம்பர் 11.5ல் இருக்கும். இதுலேயும் ஜேடபிள்யூ வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸு, டபுள் டிரான்ஸ்வர்ஸ், டபுள் பேரலல், டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் பேரலல், டபுள் பேரலல் அண்ட் சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் வெல்டிங்க்கு உங்களுக்கு ஜே வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஜே வேல்யூவை எடுத்துக்கிட்டு இன்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா திக்னஸ் போட்டுக்கணும். ஏன்னா டேட்டா புக்கில் இருக்க வேல்யூ வெல்டிங் ஆஸ் லைன், நமக்கு வெல்டிங் வித் திக்னஸ். ஸோ திக்னஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அன்னோன் டைமென்ஷன்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வி ஹவ் டு கம்பைன். இப்போ ரெண்டுமே டோ தான். ஒன்று சிக்மா ஒன்று டோ அப்படி இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் போவீங்க. ரெண்டும் சேம் கைண்ட், ரெண்டுமே ஃபோர்ஸாக இருக்குது, ரெண்டுமே ஷியராக இருக்குது அப்படின்னா we have to combine them using the parallelogram law. ரெண்டுமே ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ we have to combine டோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் டோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டோ 1 டோ 2 காஸ் தீட்டா கம்பைன் பண்ணிவிட்டு அன்னோன் சைஸ் ஆஃப் வெல்டை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேல்குலேட் பண்ணிக்கணும். வெல்டிங்க்கும் செப்பரேட்டாக வீடியோ 3 or 4 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க ப்ராப்ளம் சால்விங்க்கு. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ட்டில் எசன்ட்ரிக் லோடிங் கண்டிஷனில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சேம் பிளேனில் இருக்க கேஸ் தான் கேட்பாங்க. சேம் பிளேனில் வெல்டிங் இருக்க மாதிரி கேசஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ். அகெயின் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைமரி லோடு வந்து டோட்டல் லோட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரிவர்ட். ஸோ பிரைமரி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ட் வச்சு நம்ம பிரைமரி லோடை கேல்குலேட் பண்ணிப்போம். தென் செகண்டரி லோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிவர்ட்லேயும் ஆக்ட் ஆகிற லோட்ஸ் F1, F2, F3 அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்ட்ராய்டை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ராய்டை கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சென்ட்ராய்டு பாயிண்டை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் லோடு இன்ட்டு மொமெண்ட் ஈக்குவேஷன், டோட்டல் லோடு இன்ட்டு எசன்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு F1 L1, F2 L2, F3 L3. F1ங்கிறது லைக் அந்த ரிவர்ட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், L1ங்கிறது சென்ட்ராய்ட்லேருந்து உள்ள தூரம், ஒவ்வொரு போல்ட்டுக்கும் உள்ள தூரம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது L1, போல்ட் 2க்கு L2, தென் L3, L4 இந்த மாதிரி டிஸ்டன்ஸ். சரிங்களா? தென் ஆல்ரெடி தேர் இஸ் அனதர் F1 by L1 இஸ் ஈக்குவல் டு F2 by L2 இன்னொரு ரேஷியோ இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா F1, F2, F3 கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா F2 இஸ் ஈக்குவல் டு F1 by L1 இன்ட்டு L2. ஸோ F2க்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி F3க்கு பதிலாக F4க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா F1 மட்டும் அன்னோனாக இருக்கும். அந்த F1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். F1 கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா F2 கண்டுபிடிச்சிடலாம், F3 கண்டுபிடிச்சிடலாம், F4 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லா செகண்டரி ஃபோர்ஸ் வேல்யூவையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த செகண்டரி ஃபோர்ஸ் வேல்யூஸில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை நம்ம வந்து F அப்படின்னு எடுத்துக்கணும், Fn அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ Rn இஸ் ஈக்குவல் டு கம்பைன் பண்ணுறது PS அண்ட் Fல இருக்கிற மேக்ஸிமம் ஃபோர்ஸ், PS வேல்யூ இன்ட்டு F மேக்ஸிமம், PS ஸ்கொயர் ப்ளஸ் Fn ஸ்கொயர் ப்ளஸ் 2PSFn காஸ் தீட்டா. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Rn வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். Rn இஸ் ஈக்குவல் டு π/16 டோ டி கியூப். இதுலேருந்து டயமீட்டர் ஆஃப் ரிவர்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுலேயும் நமக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபோர்ஸ் தான். பிரைமரி ஃபோர்ஸுங்கிறது டோட்டல் லோடு பை நம்பர் ஆஃப் போல்ட்டு. செகண்டரி ஃபோர்ஸை இண்டிவிஜுவல் ரிவர்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்டரி ஃபோர்ஸ் எப்போவுமே எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ பிரைமரி தென் மேக்ஸிமம் இன்ட்டு செகண்டரி. ஸோ PS ஃபோர்ஸில் மேக்ஸிமம் ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் ரிசல்டன் ஃபோர்ஸ் கிடச்சிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டயமீட்டர் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கும் டீட்டெயில்டு ப்ராப்ளம் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நக்கல் ஜாயிண்ட் அண்ட் காட்டர் ஜாயிண்ட் இதோட டிசைன் ப்ரொசீஜர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நார்மலாக இருக்க லைக் பெர்மனன்ட் ஜாயின்ட்ஸ், இதாக இருக்கட்டும், ரிவர்ட்டாக இருக்கட்டும், வெல்டிங்காக இருக்கட்டும், தென் டெம்பரவரி ஜாயிண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், இதில் எல்லாமே எசன்ட்ரிக்கல் லோடிங் கண்டிஷனுக்கு ஒரு பிரைமரி ஒரு செகண்டரி ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். தென் டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறோம், இல்லை வெல்டிங் சைஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் நக்கல் ஜாயிண்ட்டில் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டில் அதோட டிசைன் ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நக்கல் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும்
நமக்கு நக்கிள் ஜாயின்ட்னா ஆல்ரெடி தெரியும். ஒரு ஐ எண்ட் இருக்கும். ஒரு ஃபோர்க் எண்ட் இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு நக்கிள் பின் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இதில வந்து டென்சைல் லோடு என்ன ஆகும் அப்புட்னா அப்ளை ஆகும். ஸோ, இதுதான் பார்த்தீங்க அப்புட்னா அந்த ஐ எண்ட். இது பார்த்தீங்க அப்புட்னா ஃபோர்க் எண்ட். ஸோ, மேல வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நக்கிள் பின் வச்சு 2யும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, இதில மேஜர் பார்ட்ஸ் என்ன அப்டின்னா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ராட் 1, 2வது என்ன அப்புட்னா ஐ எண்ட் 2, 3வது ஃபோர்க் எண்ட், 4வது நக்கிள் பின். ஸோ, இந்த 4 மேஜர் பார்ட் தான் இருக்கும். இந்த 4 மேஜர் பார்ட்க்கான டிசைன் பண்ணாலே போதும். ஸோ, பொதுவா நக்கிள் ஜாயிண்ட்ல எல்லா டைமென்ஷனுமே முதல்லயே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்புட்னா, கால்குலேட் பண்ணி முடிச்சிருப்போம். தென் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸா என்ன பண்ணிட்டே வருவோம் அப்புட்னா, செக் பண்ணிட்டே வருவோம். இதே காட்டர் ஜாயிண்ட்ட பார்த்தீங்க அப்புட்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம டைமென்ஷன்ஸ மட்டும் தான் கால்குலேட் பண்ணிட்டே வருவோம். சரிங்களா? ஓகே, நக்கிள் ஜாயிண்ட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ராடுக்கு டிசைன் பண்றோம். ஸோ, இதில நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா என்ன அப்டின்னா, லோட் இஸ் ஈக்குவல் டூ ஏரியா இன்டு ஸ்ட்ரெஸ். ஸோ, எல்லா ஸ்டெப்லயும் இந்த ஃபார்முலாவ தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு ஏரியாவும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட நேச்சரும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்புட்னா, ஸ்ட்ரெஸ் வேல்யூவ கால்குலேட் பண்ணி, அது சேஃபா இல்லையா அப்டின்னு செக் பண்ணிட்டே வரலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ராட் எடுத்துட்டீங்க அப்புட்னா, டென்சைல் லோட் அப்ளை பண்றோம். ஸோ, டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா T இஸ் ஈக்குவல் டூ லோட் பை ஏரியா. ஸோ, லோட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ராடுங்கிறது ஒரு சாலிட் ஷாஃப்ட் வித் டயாமீட்டர் D அப்படிங்கிறதுனால, ஏரியா வந்து π/4 D². ஸோ, இந்த ஃபார்முலா வச்சு இதிலருந்து டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டென்சைல் வேல்யூ குடுத்திருப்பாங்க. லோட் வேல்யூ குடுத்திருப்பாங்க. டயாமீட்டர் மட்டும் தான் அன்னோனா இருக்கும். ஸோ, நம்ம டயாமீட்டர் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஷாஃப்ட் ஆர் ராடோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து ரிமைனிங் டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். லைக் டயாமீட்டர் ஆஃப் பின். இந்த நக்கிள் பின்னோட டயாமீட்டரும், ஷாஃப்ட்டோட டயாமீட்டரும் சேம். ஸோ, D1 இஸ் ஈக்குவல் டூ D. செகண்ட் D2 பார்த்தீங்க அப்புட்னா, இந்த ஐயோட அவுட்டர் டயாமீட்டர். தட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் டயாமீட்டர். தேர்ட் என்ன அப்புட்னா, பின் ஹெட்டோட டயாமீட்டர். இது வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் டயாமீட்டர். தென் Tங்கிறது ஐயோட திக்னஸ். அது 1.25 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர். தென் T1 அப்படிங்கிறது தட் ஃபோர்க்கோட திக்னஸ் 0.75 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த நக்கிள் பின்னோட ஹெட்டோட திக்னஸ் T2 அது 0.5 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர். ஸோ, இந்த மாதிரி ரிமைனிங் டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நக்கிள் பின். நக்கிள் பின்ன பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இப்படி ஃபோர்க் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஐ அட்டாச் ஆயிருக்கும். ஸோ, டென்ஷன் குடுத்து இழுக்கிறப்போ, நமக்கு டபுள் ஷியர்ல ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ, டியூ டூ ஷியர் லோட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸோ, 2 இடத்துல ஷியர் ஃபெயிலியர் நடக்கிறதுனால இன்டு 2 போட்டுக்குவோம். ஏரியா என்ன அப்படின்னா, நக்கிள் பின்னோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. இதில தான் வந்து ஷியர் நடக்குது. ஸோ, π/4 D1². நக்கிள் பின்னோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா, πD1. D1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஸோ, இதிலேருந்து டோ கால்குலேட் பண்ணிப்பீங்க. இந்த டோ வந்து சம்ல குடுத்துருக்க டோவ விட எப்படி இருக்கணும் அப்படின்னா, லெஸ்ஸரா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா சேஃப். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் ஐ எண்ட். சிங்கிள் ஐ எண்ட்ல 3 டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒண்ணு டியூ டூ டென்சைல். இந்த ஏரியாஸ்ல எலாங்கேஷன் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் டியூ டூ ஷியர். ஒரு சின்ன பார்ட் மட்டும் ஷியர் ஆகி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. தென் ஐயோட இன்னர் சர்ஃபேஸ்ல நமக்கு கம்ப்ரஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த 3 நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸையும் செக் பண்ணுவோம். லோட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஏரியா மட்டும் என்ன ஆயிட்டே வரும் அப்படின்னா, சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஸ்ட்ரெஸ்ஸோட நேச்சரும் அதே மாரி சேஞ்ச் ஆகும். இப்போ டென்ஷன் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஏரியா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ, நம்ம ஐயோட சர்க்கிள மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு வரையறேன். ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளோட திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா D2. இன்னர்ல இருக்கிறது D1. ஸோ, இந்த திக்னஸ் என்ன அப்படின்னா, D2 - T1 டிவைடட் பை 2. அதுதான் என்ன அப்படின்னா, இந்த திக்னஸ். ஸோ, இந்த திக்னஸோட வேல்யூ D2 - D1 டிவைடட் பை 2. ஸோ, நம்ம ஏரியா போடுறப்போ D2 - D1 டிவைடட் பை 2 இது அப்படின்னா இந்த வேல்யூ இன்டு தட் திக்னஸ் இன்டு T. ஸோ, 2 ஏரியா இருக்கிறதுனால இன்டு 2. ஸோ, 2 கேன்சல் ஆயிருக்கும். ஸோ, D2 - D1 இன்டு T இன்டு சிக்மா T. ஸோ, இதே தான் டபுள் ஷியருக்கும். D2 - D1 பை 2
2 இடத்துல ஷியர் நடக்கும். அப்படிங்கிறதுனால இன்ட்டு 2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். D2 மைனஸ் D1 இன்ட்டு T இன்ட்டு ஷியர். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐயோட இன்னர் சர்ஃபேஸில என்ன நடக்கும் அப்படின்னா, கம்ப்ரஷன் நடக்கும். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் இன்னர் டயாமீட்டர் வந்து D1, அதோட லென்த் வந்து திக்னஸ் T. ஸோ D1 இன்ட்டு T அந்த ரெக்டாங்குலர் ஏரியால கம்ப்ரஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஏரியா. இதில டென்ஷனையும் ஷியரையும் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஏரியா தான் இருக்கும். ஸோ சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் சிக்மா T அண்ட் டோ. ஸோ சிக்மா Tயோட வேல்யூவும் டோவோட வேல்யூவும் சேமாக தான் வரும். இந்த 2மே கிவன் சிக்மா, கிவன் டோவை விட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அதே மாரி இந்த சிக்மா C வேல்யூவும் கிவன் கம்ப்ரஷன் வேல்யூ விட என்ன இருக்கணும் அப்படின்னா, கம்மியாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா, சிங்கிள் ஐஎன் சேஃப். சார் ஒருவேளை சேஃபா இல்லன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைமென்ஷன் வேல்யூஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1.5 டைம்ஸ் ஆஃப் D, 2 டைம்ஸ் ஆஃப் D இருக்குன்னா, 2க்கு பதிலா 2.5 போட்டுக்கலாம். இல்ல D1 இஸ் ஈக்குவல் டூ Dக்கு பதிலா D1 இஸ் ஈக்குவல் டூ 1.5 டைம்ஸ் ஆஃப் D அப்படின்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிசைனை சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதே மாரி டபுள் ஐ அண்ட் சிங்கிள் ஐயோட ஃபார்முலாவ அப்படியே மல்டிப்ளை 2 போட்டுக்கோங்க. அதுதான் டபுள் ஐ அண்ட். இதில வந்து ஒரே ஒரு ஐ தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா வரும். இது இன்ட்டு 2 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, டபுள் ஐ அதாவது ஃபோர்க் எண்டுக்கு டிசைன் பண்ணிடலாம். ஏன்னா இதில 2 ஐ இருக்கிறதுனால, வர்ற ஃபார்முலாவோட மல்டிப்ளை பை 2 போட்டுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க இன்ட்டு 2 போட்டு. ஸோ இந்த மாரி இந்த பார்ட்ஸை டிசைன் பண்ணாலே போதும். ராடு, நக்கிள் பின், சிங்கிள் ஐ எண்ட் அண்ட் ஃபோர்க் எண்ட். இதை மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸஸை டிசைன் பண்ணிட்டு, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேஃப் அப்படின்னு சொன்னாலே, நக்கிள் ஜாயிண்ட்டோட டிசைன் ஓவர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, காட்டர் ஜாயிண்ட். காட்டர் ஜாயிண்ட்ல பர்ட்டிகுலரா ஸ்பைகாட், சாக்கெட், காட்டர் ஜாயிண்ட்டை பார்க்கலாம். இதில பார்த்தீங்க அப்படின்னா, சாக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹாலோ ஷாஃப்ட் மாரி இருக்கும். ஸ்பைகாட் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ஷாஃப்ட் மாரி இருக்கும். இந்த 2யும் இன்சர்ட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு 2லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூவ் இருக்கும். இந்த க்ரூவ்ல இந்த காட்டர் பின்ன வச்சு லாக் பண்ணிடுவீங்க இந்த மாரி. ஸோ இது ஸ்பைகாட்டு. வெளிய இருக்கிறது சாக்கெட்டு. கரெக்ட்டா அந்த க்ரூவ் வந்து மேட்ச் ஆகும்போது, உள்ள காட்டர் பின்ன வச்சு என்ன பண்ணிறணும் அப்படின்னா, லாக் பண்ணிறணும். ஸோ இதில நம்ம மேஜரா என்னலாம் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா, சாக்கெட்டு, ஸ்பைகாட்டு, காட்டர் பின், அப்புறம் இந்த 2ஓட காலர். இது வந்து சாக்கெட்டோட காலர். இது வந்து ஸ்பைகாட்டோட காலர். இதில ஆக்ட் ஆகுற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டைமென்ஷனுமே ரிலேட்டடா இருக்காது. ஸோ வி ஹேவ் டூ கால்குலேட் த டைமென்ஷன் இன் ஈச் ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டே வருவீங்க. அதுவும் இதில ஏரியா எடுக்கிறப்போ, இந்த பின் இன்சர்ட் பண்ற இந்த ஏரியாவ தான் சூஸ் பண்ணுவீங்க. அதில தான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா கான்சன்ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, அந்த ஏரியாவ சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைமென்ஷன கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் ஆஃப் ராட் அது சேம் தான். இந்த டென்சைல் தான் இதுலயும் ஆக்ட் ஆக போகுது. இதுலயும் லோட் என்ன அப்படின்னா, டென்ஷன் லோடு தான். ஸோ ராடுல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எண்ட்ல இருக்க ராடுல ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டூ லோட் பை ஏரியா. அப்போ லோட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. இதுல வந்து டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைகாட். ஸ்பைகாட்டுங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாரி, ஸ்பைகாட் அப்படிங்கிறது ஒரு ராடு தான். எந்த ஏரியா பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த ஏரியா பார்ப்பீங்க. அதாவது சர்க்குலர் ஏரியால இந்த ஸ்லாட்ட மட்டும் கழிச்சிட்டு இருக்கிற மீதி ஏரியால தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் என்னங்கிறத பார்ப்பீங்க. ஸோ சாலிட்ல அந்த கேப்ப மட்டும் அந்த ஸ்லாட்ட மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க ஏரியாவ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, π/4 D2 ஸ்கொயர் மைனஸ் இதோட ஏரியா என்ன அப்படின்னா, D2 இன்டு T ரெக்டாங்குலர் ஏரியா. அத கழிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுதான் வந்து நமக்கு ஆக்சுவல் ஏரியா. ஸோ P இஸ் ஈக்குவல் டூ ஏரியா இன்டு ஸ்ட்ரெஸ். இதிலிருந்து D2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, T அப்படிங்கிறது அன்னோனா இருக்கும் இந்த திக்னஸ். ஸோ ஆக்சுவலா T இஸ் ஈக்குவல் டூ D2/4. ஸோ Tக்கு பதிலா D2/4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு D2 மட்டும் அன்னோனா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது டென்ஷன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னர் சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து கிரஷிங் இருக்கும், கம்ப்ரஷன் இருக்கும். ஸோ இன்னர் சர்ஃபேஸோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, D2 இன்டு T. ஸோ D2 இன்டு T இன்டு சிக்மா. சரிங்களா? இதிலிருந்து சிக்மாவ கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து குடுத்திருக்க வேல்யூ விட கம்மியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சாக்கெட். சாக்கெட்ங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு ஹாலோ ஷாஃப்ட். அந்த ஹாலோ ஷாஃப்ட்ல அந்த க்ரூவ் ஏரியாவ கழிச்சீங்க அப்படின்னா, ரிமைனிங் இருக்க ஏரியா. ஸோ ஹாலோ சர்க்கிளுக்கான ஏரியா π/4 அவுட்டர் டயாமீட்டர் மைனஸ் இன்னர் டயாமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் இந்த சின்ன ஏரியா என்ன அப்படின்னா, D1 மைனஸ் D2 இன்டு T திக்னஸ் T.
சரிங்களா? ஸோ அத வச்சு அந்த ஏரியாவ எழுதிக்கணும். இன்ட்டு சிக்மா டி போட்டுக்கணும். ஃபார்முலா கிடைச்சிரும். இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, D2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. T கண்டுபிடிச்சாச்சு. D1 கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் காட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காட்டர்ங்கிறது இந்த பின் ஒரு ரெக்டாங்குலர் பின். இதுலயும் நமக்கு டபுள் ஷியர் தான் நடக்கும். டபுள் ஷியர் அப்படிங்கிறதுனால 2 ஏரியா வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா B இன்ட்டு T ஷியருக்கு பதிலா டோ. ஸோ 2 இன்ட்டு BT டபுள் ஷியருக்காக. இதுல இருந்து B என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா T ஆல்ரெடி நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சாக்கெட்டோட காலர். சாக்கெட் காலர்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிரஷிங் நடக்கும். அதே மாரி சாக்கெட்டோட எண்டுல ஷியர் நடக்கும். ஸோ ஏரியா என்ன அப்படின்னா, இது சாக்கெட்டோட காலர் D4 அண்ட் D2. இந்த ஏரியாவ பார்த்தீங்க அப்படின்னா, D4 T2 இன்டு T. இது வந்து கம்ப்ரஷன். இதே மாரி ஷியர் பார்த்தீங்க அப்படின்னா, D4 மைனஸ் D2 இன்டு C தட் இஸ் மல்டிப்ளைட் பை 2. அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். இதான் சாக்கெட். இது சாக்கெட்டோட காலர். ஸோ இதில C அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா தான் உங்களுக்கு. D4 மைனஸ் D2 இன்ட்டு T, D4 மைனஸ் D2 இன்ட்டு C. ஷியர் டபுள் ஷியர் நடக்கும் அப்படிங்கிறதுனால இன்ட்டு 2 போட்டுக்கிறீங்க. ஸோ 2 ஏரியா ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதில அன்னோன் வந்து D4, இதில அன்னோன் என்ன அப்படின்னா C. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைகாட்டோட காலர். ஸ்பைகாட்டோட காலருங்கிறது ஒரு ஹாலோ சர்க்கிள் தான். ஸோ அதுக்கு அவுட்டர் டயாமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் இன்னர் டயாமீட்டர் ஸ்கொயர். அதில கம்ப்ரஷன் நடக்கும். ஷியர் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னர் சர்ஃபேஸ்ல பை D2 இன்டு T1 இன்னர் சர்ஃபேஸ்ல ஷியர் நடக்கும். ஸோ இதுலயும் நம்ம D3 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும். இதில T1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும். இதே எண்ட் ஆஃப் த ராடுல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஷியர் நடக்கும். ஸோ 2 இன்டு AD2 இன்டு ஷியர் அண்ட் P. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஏரியா நம்ம ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கான ஏரியாவ ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் டிப்பிக்கலா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி நக்கிள் ஜாயிண்ட். ஸோ காற்று ஜாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்குமான ஏரியாக்கான ஃபார்முலாவ நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைமென்ஷனையும் நம்ம என்ன பண்ணிட்டே வரலாம் அப்படின்னா, ஃபைண்ட் பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த 3 யூனிட் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி லார்ஜர் யூனிட் தென் அதர் யூனிட்ஸ். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா 5 டிஃபரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்கு. இந்த 5 டிஃபரெண்ட் போர்ஷன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மேக்ஸிமம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்றது வெல்டிங் நக்கிள் காட்டர்ல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் இந்த ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். தேங்க் யூ.